இப்போது இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் எப்படி இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நார்மலாக மேக்ஸிமம் செட் இருக்கான்னு பார்க்கணும். ஓகே இருக்குது. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா ஸ்லாக்கு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுனா சர்ப்ளஸ். ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுனா என்னது? ப்ளஸ் S1, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் S2. தேர்ட் ஈக்குவேஷனில் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ மைனஸ் S3 ப்ளஸ் R1. இப்போது எல்லாத்தோட ஸ்லாக்கோடைய கோஎஃபிஷியன்ட்டும் 0, இங்கே சர்ப்ளஸ். ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் R1னால இங்கே மைனஸ் MR1. நார்மலாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபைண்ட் அவுட் பண்ணி இப்போது இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் நார்மல் வந்துட்டு NM. இப்போது M வந்து எவ்வளோ ஈக்குவேஷன் இருக்குது? 1 2 3. ஸோ 3 ஈக்குவேஷன். இப்போ எவ்வளோ வேரியபிள்ஸ் இருக்குது? x1 x2 x3 S1 S2 R1. ஓகே, அப்புறம் S3 இதில் விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ மொத்தம் எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. 7 வேரியபிள்ஸ். நார்மலாக வந்துட்டு நம்ம பேசிக் சொல்யூஷன் எப்படி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, பேசிக் சொல்யூஷன்னாலே n மைனஸ் m. ஓகே, n மைனஸ் m. n என்னது? n வந்து 7, m வந்து -3. அப்போ இதோட ஆன்சர் என்னது? ஆன்சர் வந்து 4. ஸோ வர ஆன்சர் தான் நான் பேசிக். ஓகே, வர ஆன்சர் தான் நான் பேசிக் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன். ஃபஸ்ட்டு இது இம்பார்ட்டன்ட். பேசிக் சொல்யூஷன்னா n மைனஸ் m. எம்னா எவ்வளோ ஈக்குவேஷன், என்னா எத்தனை வேரியபிள்ஸ், ஸ்டாண்டர்ட் ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம். ஸோ அது வர ஆன்சர் 4. ஸோ அந்த ஆன்சர் தான் நான் பேசிக் வேரியபிள். அப்போது நான் பேசிக்னால் என்னது? ஈக்குவல் டு 0வாக வரும். ஸோ 4 வேல்யூ ஈக்குவல் டு 0வாக வரும் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி எம்னா என்னது? எம் இஸ் ஈக்குவல் டு 3னா உங்களுக்கு 3 இது வந்துட்டு பேசிக் வேரியபிளாக வரும். ஸோ எம் இஸ் ஈக்குவல் டு 3னா அப்போ 3 பேசிக் வேரியபிளும் ஆன்சர் வந்து n மைனஸ் m ஈக்குவல் டு 4னா 4 நான் பேசிக் வேரியபிளாகவும் வருது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் x1 0 x2 0 x3 0னா அப்போ ஆன்சர் வந்து என்ன வரும்? x1 ஈக்குவல் டு, இங்கே பாருங்கள், x1 ஈக்குவல் டு 0, x2 ஈக்குவல் டு 0, அதே மாதிரி x3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துச்சுன்னா ஒவ்வொரு ஈக்குவேஷனில் என்னென்ன ஆன்சர் வருது? இது 0, இதுவும் 0, இதுவும் 0. அப்போனா S1 ஈக்குவல் டு 8. ஓகே, S1 இஸ் ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட்டு இது 0, இதுவும் 0, இதுவும் 0னா S2 இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, S2 இஸ் ஈக்குவல் டு 1. நெக்ஸ்ட்டு x1 0, x2 0, x3யும் 0. இதுக்கும் நம்ம 0 தான் போடணும், ஏன்னா நமக்கு பாசிட்டிவில் தான் வேணும். ஏன்னா இது மைனஸில் இருக்குல்ல, இதே இது ப்ளஸில் இருந்துச்சுன்னா நம்ம போட தேவையில்லை. மைனஸில் இருக்கனால 0 தான் போடுவோம். ஸோ S3க்கு 0 போடும்போது தான் R1 ஈக்குவல் டு 4. ஸோ இங்கே S3 ஈக்குவல் டு 0, R1 இஸ் ஈக்குவல் டு 4. கரெக்டாக? R1 இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ பாருங்கள், இப்போது கரெக்டாக பாருங்கள், ஈக்குவல் டு 0 தான் வந்து நான் பேசிக் சொன்னேன்னா. நான் பேசிக்கில் 4 இருக்கா? 1 2 3 4. பேசிக் வேரியபிள்னால் 0 இருக்காது, பாசிட்டிவாக தான் இருக்கும். எத்தனை? 3. ஸோ 1 2 3ன்னு வந்துச்சா. ஸோ இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லும்போது S1 இஸ் ஈக்குவல் டு 8, S2 இஸ் ஈக்குவல் டு 1, R1 இஸ் ஈக்குவல் டு 4 when x1 is equal to 0, x2 is equal to 0, x3 is equal to 0 and S3 equal to 0. இதெல்லாம் வந்து நான் பேசிக் வேரியபிள். இதெல்லாம் வந்துட்டு என்னது? பேசிக் வேரியபிள். ஓகே, நான் சின்ன ரீகேப் சொல்கிறேன். பேசிக் வேரியபிள் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னென்னா எத்தனை வேரியபிள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணக்கப்புறம் எத்தனை வேரியபிள் இருக்குது? x1 x2 x3 S1 S2 S3 R1. ஸோ 7 வேரியபிள். எம்னா வந்து எத்தனை ஈக்குவேஷன் இருக்குது? 1 2 3. ஸோ 3 ஈக்குவேஷன். பேசிக் சொல்யூஷனாலே n மைனஸ் m, 7 மைனஸ் 3. வர ஆன்சர் தான் நான் பேசிக் வேரியபிள். அது நான் பேசிக் வேரியபிள்னால் என்ன? ஈக்குவல் டு 0வாக வரும் ஆன்சர். இப்போது எம்னா வந்து பேசிக் வேரியபிளாக வரும். ஓகேவா? இப்போ நம்ம நார்மலாக இஃப் x1 ஈக்குவல் டு 0, x2 0, x3 0ன்னு போடும்போது
என்ன வருது? S1 is equal to 8. அதே மாதிரி x1 0, x2 0, x3 0னா S2 is equal to 1. மைனஸில் ஸ்லாக் இருந்தால் அதுக்கு 0 தான் போடணும். ஏன்னா நம்மளோட ஃபார்மேட் நான் எப்போவுமே என்னது greater than or equal to 0 தான் எல்லாமே. x1, x2, x3, S1, S2, S3, R1 எல்லாமே greater than or equal to 0. மைனஸில் இருக்கனால அதுக்கு நம்ம 0 தான் போடுவோம். ஸோ S3 0 போடும்போது R1 is equal to 4 அப்படின்னு வருதா. ஸோ வந்துட்டு அப்போது இதெல்லாம் எழுதிக்கணும். அப்போ இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் பார்க்கும்போது இதெல்லாம் வந்துட்டு பேசிக் வேரியபிள், ஏன்னா ஜீரோவாக கிடையாது. ஜீரோவாக இருக்கிறது எல்லாம் நான் பேசிக் வேரியபிள். அவ்வளோதான். ஷார்ட் ஃபார்மில் சொன்னோன்னா n-m வர ஆன்சர் எத்தனை கவுண்ட்டோ அதுதான் நான் பேசிக் வேரியபிள். எம்மோட வேரியபிள் எம்முக்கு வந்துட்டு எத்தனை ஈக்குவேஷன் இருக்கோ அத்தனை பேசிக் வேரியபிள் இருக்குது. இதுதான் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதோடைய மெத்தட். இது வந்துட்டு சிம்ப்ளெக்ஸாக இருக்கட்டும், இல்லை பிக் எம்மாக இருக்கட்டும், இல்லை டூ ஃபேஸாக இருக்கட்டும், எனிதிங் எல்ஸ், இதுதான் ஸ்டெப்பு. ஓகே, எந்த ப்ராப்ளமில் நம்ம ப்ரொசீட் பண்ணாலும் இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷன் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு அதை ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இனிஷியல் பேசிக் ஃபீஸபிள் சொல்யூஷனில் பேசிக் வேரியபிள் என்ன, நான் பேசிக் எத்தனை அப்படின்னு சொல்லி போடணும். நான் பேசிக்னாலே ஈக்குவல் டு 0வாக வரணும். பேசிக்னால் பாசிட்டிவ் வேல்யூ மட்டும்தான் வரணும். அவ்வளோதான். தேங்க்யூ.